அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. இன்றைக்கி விலாகில் என்னோட நாத்தனாவோட பர்த்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி நான் கேக் செஞ்ச வீடியோ போட்டிருப்பேன். அது இவள் பர்த்டேக்காக செஞ்ச கேக்கு தான். அந்த கேக்கை 12 மணிக்கு வெட்டலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து 4 பாக்கெட் டைரி மில்க் வாங்கி வச்சுருந்தேன். அதை சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு மெல்ட் பண்ணி அதையும் தனியாக எடுத்துகிட்டு ஹாப்பி பர்த்டேன்னு எழுதலான்னு பார்த்தேன். கடைசியில் ஹாப்பி பர்த்டே எழுதவில்லை. சரிப்போ வாங்கினதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நல்லா அங்கிட்டு இங்கிட்டு ஏதோ போட்டு நல்லா க்ரீம் அப்புறம் மாதிரி அப்பி வச்சாச்சு. அப்பி வச்சதுக்கப்புறம் அவளை கூப்பிட்டு வெட்டுமா தாயே அப்படின்னே. தூக்கம் வருது, 12 மணி ஆச்சு வெட்டுன்னே. அவள் அந்தான்னு சொல்லி ரொம்ப லேட்டாக்கி கதரை விட்டு தான் வெட்டினதுக்கப்புறம் கொடுத்தா டேஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. பரவாயில்ல, என்னை பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா நான் இந்த மாதிரி அவ்வளோவா கேக் செஞ்சதில்லை. நல்லா ஃப்ளப்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. என் ஹஸ்பண்ட் பார்த்துட்டு நீ தான் செஞ்சியா இல்லை ஏமாத்திரியான்னு எனக்கு கலாச்சார். நான் தான்ப்பா செஞ்சேன் நம்புங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவரும் சிரிச்சுட்டே நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டாரு. எல்லாருக்குமே எடுத்து சர்வ் பண்ணேன். ஒவ்வொரு தட்டில் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி இவள் பர்த்டேனால 1:30 மணிக்கு மேலே தான் தூங்கணும். பேசிக்கிட்டு சிரிச்சுட்டு விளாண்டுட்டு செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஒரு பக்கம் கேம் விளாண்டுக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு அவள் ஒரு பக்கம் அண்ணனோட கலாச்சிட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. தூங்கி எழுந்ததுக்கு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு மார்க்கெட் போயிட்டோம். அவன் எனக்கு சீ ஃபுட்ஸாக வேணும்னு சொல்லி மீன் மார்க்கெட் போனோம். சரி உனக்கு பிடிச்சதை வாங்குன்னு சொல்லி நண்டு இறாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னொடனே தேவையான அளவு நண்டு இறால்லாம் வாங்கணும். அங்கிட்டு பார்த்தா ஐரா மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஆனால் வாங்கலை, எப்படி செய்யணும்னு தெரியலை, அதனால் வாங்கலை. மீனை வாங்கிட்டு வீட்டுக்கு வெங்காயம் இல்லை, சரி வெங்காயம் வாங்கிட்டு போகலான்னு சொல்லி உள்ள மார்க்கெட் வந்து வெங்காயம் வாங்கிட்டு ரிட்டன் வந்துட்டோம். வந்த உடனே வெயிலுக்கு சரியான தலைவலிக்கு ஒரு சுட சுட காஃபி குடித்தா வரும் பார் ஒரு ஃபீல். செம்ம ஃபீல். எனக்கு ஆடை போட்டு குடிக்க பிடிக்கும். அதனால நான் இந்த மாதிரி ஆடையோட போட்டு காஃபி நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக குடிச்சிடுவேன். குடித்ததுக்கப்புறம் இறால் க்ளீன் பண்ண என்கிட்ட கொடுத்துட்டா. என் நாத்துறா எனக்கு க்ளீன் பண்ண தெரியாது, என்னால் யூடியூப் பார்த்து க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீயே சமமா, ஏன்னா எனக்கு அவ்வளோ சமைக்க தெரியாது இறால் நண்டெல்லாம். அவன் நல்லா சமைப்பான்னு சொல்லி நீ உன் டேஸ்ட்டுக்கு நீயே உன் பர்த்டே அன்னைக்கு நல்லா சாப்பிட்லான்னு சொல்லி அவட்ட கொடுத்துட்டு நான் குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தேன். அவளும் சைடு பை சைடு எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வந்து வச்சிட்டா. சோறு நல்லா லைட்டாக குழச்சி சோறாக்கினா ரசம், அப்புறம் நண்டு கிரேவி, இறால் கிரேவி எல்லாமே ஸ்மெல் செம்மையாச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு தட்டில் ஃபஸ்ட்டு சோறு போட்டு ரசம் போட்டு இறால் கிரேவி நண்டு கிரேவி இதெல்லாம் மன நிறைவாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வெளியே கிளம்பிட்டோம். படத்துக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொன்னான். சரி என்ன படம் வந்திருக்குன்னு பார்த்தப்போ மதகராஜா வந்துருந்துச்சு. சரி படத்துக்கு போகலான்னு சொல்லி பக்கத்தில் இருக்க சினிமா தேட்டருக்கு போய் நானும் என் நாத்தனா என் வீட்டுக்கார் ஃபஸ்ட்டு அவர் போய் பைக்கை நிப்பாட்டிட்டு வந்தார். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு இருந்தோம். டிக்கெட் எடுத்துகிட்டு போனால் ஒரு 2 சீன் போயிடுச்சு. கரெக்டாக விசால் என்ட்ரிக்கு நாங்கள் வந்துட்டோம். விசால் என்ட்ரியை பார்த்துட்டு படம் போனதுக்கப்புறம் இன்டர்வல் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு என்ன வாங்கலான்னு பார்க்குறப்ப சரி பீஸா கேட்டா. சரி அவள் கேட்குறாளேன்னு பீஸா வாங்கினோம். அதோட பெப்சி காம்போவாக கொடுத்தாங்க. டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்துக்கிட்டே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக சூடாக நல்லா இருந்துச்சு. படம் நல்லா சூப்பராக தான் போச்சு. படம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் படமும் முடிஞ்ச உடனே ரிட்டன் கிளம்பி வந்துட்டோம். என் வீட்டுக்கார் வந்து வேலைக்கு போகணும், அதனால் வேறு எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வரப்பே சுட சுட டீ வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் சுட சுட வடை டீயோட இன்றைக்கி நாளை சூப்பராக என்ஜாயாக முடிச்சிட்டோம்.